கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் ஸ்தோத்திரமும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களும் மற்றும் வரப்போகிற புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்துவிட்டது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றாலே உலகத்தின் எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் மக்கள் இப்படியாக நினைக்கின்றார்கள். பட்டாடை வாங்க வேண்டும், பலருக்கு முன்பாக அணிய வேண்டும். பலகாரங்கள் பல சுட வேண்டும், பலருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். சுவைமிக்க கேக் வாங்க வேண்டும், சுற்றத்தாருக்கு சுருக்கமாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். வீடுகளை அலங்கரிக்க வேண்டும், அதில் வண்ண வண்ண விளக்குகள், காகிதங்கள், பலூன்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ இடம்பெற வேண்டும். ஆலயத்தை அழகுபடுத்த வேண்டும், அதில் இனிமையான ஆராதனைகள் இடம்பெற வேண்டும். பாடகர்களின் ஓசை எழும்ப வேண்டும், அதில் பாடி பலரின் ஆசை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். பட்டாசு வகைகள் பல வகை வாங்க வேண்டும். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஆலயத்தில் ஆராதனையில் 12 மணி அளவில் ஆலயத்தின் மணி ஒலிக்க இயேசு பாலன் பிறந்தார் என்று பட்டாசுகள் டமார் டமார் என்று வெடிக்க வேண்டும். தின்பண்டங்கள் திரளாய் வாங்க வேண்டும். தெருவில் இருக்கிறவர்களுக்கு தாராளமாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். விரும்பிய மாம்சம் ஆடு, மாடு, கடா, பன்றி, கோழி, மீன், எறா எது விருப்பமோ அதில் மாம்சத்தை அளவாய் வாங்கி சுவையாய் சமைத்து அருமையாய் உண்டு பெருமையாய் மகிழ்ந்து பொழுதை போக்க வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா திரைப்படம் பார்க்க வேண்டும், திசை தெரியாமல் திரிய வேண்டும். ஆனால் இந்நாட்களில் டிவி சின்ன திரையில் சீரியஸை பார்த்து சிரித்து மகிழ வேண்டும். மதுபானம் அருந்த வேண்டும், மதிமயங்கி அலைய வேண்டும். நடனசாலை செல்ல வேண்டும், நடன பெண்களை அணுக வேண்டும். இதுதான் கிறிஸ்மஸ். இதில் ஒரு சந்தோஷம், கொண்டாட்டம்,
என்று ஒரு சில உலக மக்கள் நினைக்கிறார்கள் போல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார்? பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது மார்க்கு 2:17, பாவிகள் மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். 2 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். மூன்றாவது லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். நான்காவது யோவான் 10:10, மனுக்குலத்திற்கு நிறைவான வாழ்வு கொடுக்க, அதாவது பரிபூர்ண வாழ்வு கொடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஐந்தாவது யோவான் 18:37, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஆறாவது 1 யோவான் 3:8, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஏழாவது மார்க்கு 10:45, மனு மக்களுக்கு ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் நிமித்தம் மக்களை மீட்டெடுத்து மக்களுக்காக தம் ஜீவனையே கொடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 7 குறிப்புகளை உங்களோடு கூட செய்தி கொடுப்பதற்கு எனக்கு நேரம் போதாது. சுருக்கமாய் சொல்லி முடிக்கின்றேன். நம்பர் 1, முதலாவது பாவிகள் மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஏசாயா என்னப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி 740 ஆண்டுகளுக்கு முன், இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன் 740 ஆண்டுகளுக்கு முன் அவர் உரைத்ததான தீர்க்க தரிசனம் ஏசாயா 9:2, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆண்டவர் பிறந்தது, அவருடைய நோக்கம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு கொள்ள. இதுதான் பாடல் இப்படியாக வருகிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சம் கண்டு கொள்ள உதித்தாரே, புது வாழ்வு நமக்கு கொடுக்க வந்தாரே, இயேசு புது வாழ்வு நமக்கு கொடுக்க வந்தாரே. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சம் கண்டு கொள்ள உதித்தாரே, புது வாழ்வு நமக்கு கொடுக்க வந்தாரே, இயேசு புது வாழ்வு நமக்கு கொடுக்க வந்தாரே. வாருங்கள் எல்லோரும் நாம் வணங்குவோம், பாவம் போக்க வந்த தேவ மைந்தனை. வாருங்கள் எல்லோரும் நாம் வணங்குவோம், பாவம் போக்க வந்த தேவ மைந்தனை. ஆகவே இருளில் இருக்கிற, அதாவது பாவத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள், அதாவது பாவத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்பாமல் எத்தனைத்தான் விலைமதியாத விலையேற பெற்ற வஸ்திரங்கள் மற்றுமாக பலவிதமான டெக்கரேஷன் செய்து கொண்டு நாம் குதூகலமாய் கொண்டாடினால் அது உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் என்று சொல்ல முடியாது. ஆகவே கடந்த கால பாவத்திலிருந்து மனம் திரும்புவது தான் உண்மையான ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். இயேசு பிறந்தது அதற்கு தான், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல. லூக்கா 2:10, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் அன்றைக்கு சொன்னார். எந்த அந்த நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து பிறந்தது பாவத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இதை தான் பாடல் இப்படியாக சொல்லுகிறது.
விண்ணுலகில் தேவனானவர் மண்ணுலகில் மானிடனானார். விண்ணுலகில் இயேசு விண்ணுலகில் தேவனானவர் மண்ணுலகில் மானிடனானார். கன்னிமரி மைந்தன் கந்தை துணிய அணிந்தார், தாழ்மை கோலம் எடுத்தார், தரணியில் பிறந்தார். கன்னிமரி மைந்தன் கந்தை துணிய அணிந்தார், தாழ்மை கோலம் எடுத்தார், தரணியில் பிறந்தார். அலங்காரம் ஆடைகள் கிறிஸ்மஸ் அல்ல, கிறிஸ்து பிறந்தால் ஹாப்பி கிறிஸ்மஸ். அலங்காரம் ஆடைகள் கிறிஸ்மஸ் அல்ல, கிறிஸ்து பிறந்தால் ஹாப்பி கிறிஸ்மஸ். அகமகிழ்ந்து வாழுவோம், ஆர்ப்பரித்து போற்றுவோம், ஆண்டவர் இயேசுவை தொழுது கொள்ளுவோம். அகமகிழ்ந்து பாடுங்க, ஆர்ப்பரித்து போற்றுங்க, ஆண்டவர் இயேசுவை தொழுது கொள்ளுங்க. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், இது மெரி மெரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி மெரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்தது மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் அர்த்தமில்லாத ஒன்று. இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். அதாவது இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் உலகில் உள்ள பாவிகள் தங்கள் பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே தான் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன் தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே சொன்னார். மத்தேயு 1:21, உன் மனைவியாகிய மரியாள் ஒரு குழந்தையை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவருக்கு தான் இரட்சகர் என்று அர்த்தம். ஆகவே இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு கொடுப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். எனவே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாமல் கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் அர்த்தமில்லாத ஒன்று. ஆக விண்ணிலிருந்தவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மண்ணுக்கு வந்தார், அதாவது மண்ணுலகில் பிறந்தார். இதைதான் விண்ணுலகில் தேவனானவர் மண்ணுலகில் மானிடனானார். கன்னிமரி மைந்தன் கந்தை துணிய அணிந்தார், தாழ்மை கோலம் எடுத்தார், தரணியில் பிறந்தார். கன்னிமரி மைந்தன் கந்தை துணிய அணிந்தார், தாழ்மை கோலம் எடுத்தார், தரணியில் பிறந்தார். இருளை நீக்க ஒளியா உதித்தாரே, வாழ்வு கொடுக்க வழியாய் வந்தாரே. இருளை நீக்க ஒளியா உதித்தாரே, வாழ்வு கொடுக்க வழியாய் வந்தாரே. இம்மானுவேல் நம்மோடு என்றும் இருக்கிறார், ரட்சிப்பு நமக்கு தருகிறார். இம்மானுவேல் நம்மோடு என்றும் இருக்கிறார், ரட்சிப்பு நமக்கு தருகிறார். விண்ணுலகில் இயேசு விண்ணுலகில் தேவனானவர் மண்ணுலகில் மானிடனானார். கன்னிமரி மைந்தன் கந்தை துணிய அணிந்தார், தாழ்மை கோலம் எடுத்தார், தரணியில் பிறந்தார். கன்னிமரி மைந்தன் கந்தை துணிய அணிந்தார், தாழ்மை கோலம் எடுத்தார், தரணியில் பிறந்தார். இதுதான் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், இது மெரி மெரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், இது மெரி மெரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இன்னும் பாவத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறீரோ? ஒருவேளை அப்படி இருக்கக்கூடுமானால் இன்றைக்கே மனம் திரும்ப.
ஆக பாவிகள் மனம் திரும்ப இயேசு உலகத்தில் பிறந்தார். இன்னும் நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கே விசுவாசி. அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே இந்த உலகத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு வேறொரு நாமம் பெயர் இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. எனவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உண்மையான ஒரு சந்தோஷம் மனம் திரும்புதல். ஆகத்தான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று லூக்கா 15:7 ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே ஒரு பாவி மனம் திரும்பினால் பூலோகத்தில் சந்தோஷம், பரலோகத்தில் சந்தோஷம். இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணி எல்லாம் அழிந்து போன பிறகு அவன் இருக்கிற இடத்துல மனம் திரும்பி தன் தகப்பனாண்டை வந்தான். தகப்பன் தன் பிள்ளை மனம் திரும்பி வீட்டுக்கு வந்ததை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு மோதிரம், அவனுடைய கால்களுக்கு பாதரட்சை கொடுத்து அந்த கன்று அடிக்க சொல்லி அந்த குடும்பம், அந்த வீட்டார் யாவரும் சந்தோஷமாக இருக்க செய்தார். இதை லூக்கா 15:24 பார்க்கிறோம். பாவி மனம் திரும்பினால் பூலோகத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் சந்தோஷம், ஏன் பரலோகத்திலும் சந்தோஷம். பாவி ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் 1 தீமோத்தேயு 2:4 தேவனுடைய சித்தம். எனவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உமது குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது பாவிகள் மனம் திரும்ப, பாவிகள் ரட்சிக்கப்பட, அந்த பாவிகளுக்கு பரிபூர்ண வாழ்வு நீர் கொடுக்க, அவர்களுக்கு ஆமாண்டவரே நித்திய ஜீவனை அழிக்க, அவர்களை அழிக்க வந்த சாத்தானின் கிரியைகளை அழிக்க, இந்த உலக மக்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள, இந்த உலக மக்களுக்காக தம்மையே கொடுத்து ஊழியம் செய்து ஜீவனே கொடுக்க நீர் பிறந்தீர். எங்களுக்கு மாத்திரமல்ல இந்த மகிழ்ச்சி, இன்னும் அறியாத மக்கள், இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இன்னும் இருள் என்னும் பாவத்தில் வாழ்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா 9:2 வாசிக்கிறமே. இன்னும் பாவத்தில் இருக்கிற மக்கள் அந்த வெளிச்சமான ஒளியான இயேசு கிறிஸ்து நீர் அவர்கள் உள்ளத்திலே உதித்து அவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வார். மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். உம்மை விசுவாசித்து உமது ரட்சிப்பை பெற்று ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே கிருபையான ஆசீர்வாதங்களால் அவர்கள் வாழ நீர் அருள் புரியும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உமது குமாரன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவ தூதர்கள் துதித்து பாடினார்கள் என்று லூக்கா 2:14 வாசிக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாய் கொரோனாவின் நிமித்தம் இந்த உலக மக்கள் எல்லாவற்றிலும் முடங்கி போனார்கள், எல்லாம் இழந்து போனார்கள். பலத்த மழை நிமித்தமாய் இந்திய தேசத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அநேகர் மரித்து போனார்கள், அநேகர் வீடுகளை இழந்தார்கள். இப்படி மகிழ்ச்சியான இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாட்களில் அவர்கள் துக்கமும் துயரமும் கவலையும் கண்ணீருமாக இருக்கிற இப்படிப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறேன். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தவரே, உமது பிள்ளைகள் எல்லாம் இழந்து விட்டார்கள். இழந்து போன அத்தனைக்கும் இரட்டிப்பான நன்மையை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், ரட்சிப்பை தாரும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை தாழ்த்துகிறோம்.
இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் 122 சங்கீதம் 7ஆம் வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கும் என்கிற வசனத்தின்படியே தேவனுடைய சமாதானமும் பரிபூர்ண சுகத்தையும் தாரும். காத்துக்கொள்ளும். உமது வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவங்களோட பசநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் வரப்போகிற புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.